ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பிபிடி அண்ட் பிடிஎஃப் சப்மிஷன். இதுக்கு அடுத்தது வந்து நமக்கு காம்படிட்டர் அனாலிசிஸ் இருக்கும். அப்புறம் ப்ரெஸ் ரிலீஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா அது வந்து இட் இஸ் நாட் வைட்லி யூஸ் நவ். ஏன்னா எல்லாமே அதுல பெய்டு வெர்ஷன். அப்புறம் இன்னொரு ஹேரோ அப்படின்ட்டு ஹெல்பர் ரிப்போர்ட்டர் அவுட் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிபிடி அண்ட் பிடிஎஃப் சப்மிஷன் பார்த்துட்டு தென் வில் கோ டு தட். ஸோ பிபிடி வந்து பிராண்ட் விசிபிலிட்டி ஆஸ் யூஸ்வல், பிராண்ட் விசிபிலிட்டி ஒரு டிராஃபிக்குக்காக அண்ட் பேக்லிங்க், இந்த மூணு விஷயத்துக்காக தான். ஓகே, இந்த மூணு விஷயத்துக்கு தான் வந்து வி ஆர் யூசிங் இது பிபிடி அண்ட் பிடிஎஃப். நீங்க பிபிடி தனியா பிடிஎஃப் தனியா நீங்க வந்து கிரியேட் பண்ண தேவையில்லை. பிபிடியை நீங்க வந்து பிடிஎஃப் ஆகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து வில் ஹேவ் அ பிபிடி அண்ட் பிடிஎஃப் வந்து நம்ம கையில் இருக்கணும். அண்ட் பிபிடி இப்போ இமேஜில் இப்படி நமக்கு தனியாக வந்து இமேஜுக்கு வெளியே நம்ம ஒரு லிங்க் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஸ்லைடுக்குள்ளேயே நம்ம வந்து நம்மளோட லிங்கை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில் கிரியேட் அ பிபிடி. ஸோ ஐ ஆம் ஓப்பனிங் chat GPT. I need to create a 5-slide PPT in regard with basics of page SEO. Also give me related images. இதுவே வந்து ஜெனரேட் பண்ணிருக்கு பிபிடி. ஓகே, either you can do this, இல்லன்னா வந்து you can ask give me the outline of the same. So outline கேட்டா உங்களுக்கு வந்து இந்த ஸ்லைட்ல ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துரும். சரியா? ஒன்னு யூ கேன் யூஸ் PowerPoint. ஓகே, ஒன்னு வந்து எங்க if you are using a manual PPT, first நீங்க டைட்டில் கொடுக்கணும். கரெக்ட்டா? empty give a title. So title என்ன கொடுக்கலாம்? You don't know, again ask give me the title for this PPT. Off-page SEO strategies for higher ranking authority. You can give here. Okay, எங்க நீங்க லிங்க் பேஸ்ட் பண்ணனும்னா இந்த செக்ஷன்ல you can place the link. பண்ணனும்னா prepared by அப்படி கொடுத்துட்டு சதீஷ் சந்திரன் digital marketing consultant, website www.exploreitcorp.com.
எங்க லிங்க் இருக்கு ஆட் பண்றதுக்கு இன்சர்ட் லிங்க் அங்க வந்து www.exploreitcorp.com கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா இங்க லிங்க் வந்து பேஸ்ட் ஆயிடும். ஆல்ரைட், அதுக்கு அடுத்தது வந்து வேற எங்க லிங்க் பேஸ்ட் பண்ணலாம்னா நியூ ஸ்லைட் அப்படின்ட்டு இங்க நம்ம வந்து ஸ்லைட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஆஃப் பேஜ் SEO. Introduction to off page SEO. காப்பி பண்றேன். Here இங்க எங்க பேஸ்ட் பண்ணலாம்? Where can you paste? யோசிச்சு பாருங்க எங்க பேஸ்ட் பண்ணலாம். You can give it as a footer. Header footer இருக்கா? எங்க இருக்கு header and footer? Apply to இங்க இது வந்துரும். ஓகே, இங்கேயும் இதை செலக்ட் பண்ணி இன்சர்ட்ல போய் நீங்க வந்து இன்சர்ட் வேர் இஸ் த லிங்க் ஃபூட்டர்ல நாட் பேஸ்ட் then you can give the link. ஓகேவா, இங்க ஒரு லிங்க் நீங்க ஆட் பண்ணிட்டீங்க. சிமிலர் வே கிரியேட்டிங் இங்க ஃபூட்டர்ல வந்திருக்கு, எனக்கு ஃபூட்டர்ல வேண்டாம், அந்த ஃபூட்டர்ல லிங்க் ஆட் பண்ண முடியல, டிசேபிள்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆஃப் பேஜ் SEO. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி யூ கேன் such informations contains for more such informations visit www.exploreitcorp.com. ஆனா வந்து நீங்க லிங்க் எடுக்கிறதுக்காக இதை நீங்க பண்றீங்கன்றது யாருக்கும் தெரியக்கூடாது. ஸோ ரொம்ப ஆர்கானிக்கா நீங்க வந்து அதை பிளேஸ் பண்ணுங்க. Okay, now we have created your slide. Screen share ஆகல சார். And now you can save your file. Save as desktop la and off
page SEO. I am saving it. நம்ம slide எங்க இருக்கு? I'm closing this one. So இங்கோட slide நான் PPTX அப்படின்ற ஃபார்மேட்ல சேவ் பண்ணியிருக்கேன். Use this function F file வச்சீங்கன்னா இங்க நீங்க வந்து கிளிக் பண்ணா it will open to the page. So link வந்து நமக்கு உள்ள இன்சர்ட் பண்ணிருக்கோம். நம்ம ஷேர் ஆகுது அந்த ஸ்கிரீன். Yes, sir. So இப்போ வந்து ஒரு PPT நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. Let us see what ChatGPT has given us. ChatGPT இங்க GPTஸ்ல போனீங்கன்னா PPT கிரியேஷன் சொல்லி PPTன்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னாவே அந்த ஒரு GPT இருக்கும். PPT கிரியேட் பண்றதுக்காக அதுல நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ChatGPT கிரியேட் பண்ண PPT. இது நம்மளோட இது வந்து ChatGPT கிரியேட் பண்ணுது. ஓகே. ஸோ அது எல்லாம் ஆட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து பார்க்கலாம். I need the color of the slides to be in fluorescent green and also add the logo on top left of all slides. Include my website link www.exploreitcorp.com. Clickable all slides at the bottom. Okay, clickable link. Here what I do, logo placement. Please upload the logo. நம்ம லோகோவை அப்லோட் பண்ணல. So we'll upload a logo. Download பண்ணலாம்.
கிரீன் நல்லா இருக்கா கலரு? இது வந்து கிளிக்கபிள் ஃபார்மேட் அதுவே கொடுத்துருச்சு எல்லா பேஜுக்குமே. ஓகே. ஸோ இதில் நீங்கள் வந்து எனக்கு என் ஸ்லைடு ஒன்று கொடுங்க, அப்படியே அது ஃப்ரண்ட் ஸ்லைடு ஒன்று கொடுங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு கொடுத்துரும். இதில் உங்களுக்கு புல்லட் பாயிண்ட்ஸில் போடும்போது ஏஐ கண்டென்ட் இஷ்யூஸ் பெருசாக வராது. பட் அதுலேயும் கொஞ்சம் எடிட் சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஒன் வே யூ கேன் கிரியேட் யோர் கிளிக்கபிள் லிங்க். நீங்க வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல வச்சாதான் அது லிங்க் மாதிரி காமிக்கும், இல்லைன்னா எடிட்டிங் ஆப்ஷன்ல தான் இருக்குது. ஓகே. ஸோ த லிங்க் இஸ் ஆடட். இப்போ நமக்கு வந்து இந்த பிபிடியை வி நீட் டு என்ன பண்ணணும்? பிபிடி ரெடி ஆயிடுச்சு. now we need to post it. Okay. So again same free high DAPA PPT submission sites இல்லனா PDF submission sites அந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். ஓகே. இத அப்படியே PDF நான் கன்வர்ட் பண்ணா I'll show that. சரி, இதே வந்து இப்போ நான் PDF கன்வர்ட் பண்ணா just simple thing. இத நான் வந்து PDF நான் கன்வர்ட் பண்ணனும்னா again I'll go ஃபைல்ல போயிட்டு சேவ் as கொடுத்து PDF இருக்கா, we can give it as PDF. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா where is that file? PDF வந்திருக்கா. now I'll open this. the PDF reader தான் ஓபன் ஆகுது. it's a PDF. அதே PPT அப்படியே PDF உங்களுக்கு கன்வர்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இட்ஸ் PDF. அப்படியே நீங்க வந்து PDF கொடுக்கலாம். சாட் ஜிபிடிலயுமே எனக்கு இது வந்து PDF கன்வர்ட் பண்ணி கொடுங்கன்னா convert the same into PDF. நிறைய AI டூல்ஸ் இருக்கு இல்லையா? PPTAI, Gamma, PPTAI. அது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். PDF-ஆவே வந்துருச்சு. ஓகே, you can download it as a PDF. PPTA வந்துனா நீங்க இங்க கொடுத்தா போதும், என்கிட்ட பிரசன்டேஷன் டாபிக்னு கொடுத்தா போதும். நீங்க இவ்வளவு ஒன்றும் கொடுக்கணும்னே கிடையாது. என்ன கொடுக்கலாம்? என்டைய பிரசன்டேஷன் டாபிக் in-depth presentation about off-page SEO, language English, scene வந்து teaching material, work summary, project report, research report, product research report கொடுக்குறேன். ஆடியன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், டோன் ப்ரொஃபஷனல், பேஜஸ்
மீடியமே நான் வச்சுக்கிறேன். Let us see. Please sign. திருப்பி டைப் பண்ணுமா? இது வந்து அவுட்லைன் கொடுக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் மாடிஃபை பண்ண வேணும்னா மாடிஃபை பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், எது வேணா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எந்த டெம்ப்ளேட் வேணும் அப்படின்ட்டு இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இது இமேஜஸ் எல்லாம் போடுங்க சரியா. இந்த காமா ஏல ரொம்பவே நல்லாவே இருக்கும் காமா ஏ. ஆனா ஒரு தடவை எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பேரானா உங்களுக்கு ஒரு 50 வேர்ட்ஸ் கம்மினா பெரிய பிரச்சனை வராது. நீங்க ஆர்டிகிள்ல போடும்போது தான் கண்ண டிடெக்ட் ஆகும். ஆனா என்ன நீங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ஏல இருந்து அப்படி எடுத்து போட்டா அதே அவனும் ஏல இருந்து எடுத்துக்கலாம் இல்லையா. There should be some value additions to it. என்ன வேணும்? எதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படணும்? எல்லாமே அதே பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் காலேஜ் படிக்கும் போதுல ஏதாவது இல்லை. நம்ம பசங்க என் பையெல்லாம் வந்து இதெல்லாம் யூஸே பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பவர் பாயிண்ட் இது மைக்ரோசாஃப்ட் இது கேன்வல் இப்போ வந்துருச்சு. மொத்தத்துல எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க தானே. எவ்வளவு ஸ்லைடு கொடுக்குது? 23 ஸ்லைடு. எல்லாமே போட்டுங்க. இதை விட என்ன வேணும்? நீங்க லிங்க் எங்க ஆட் பண்ணலாம்? டெம்ப்ளேட் தூக்கிணும், ஷேர் ஐக்கன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் ஆட் பண்ண நினைக்கிறேன் இல்லையா. டெக்ஸ்ட்ல இல்லை. சரி எக்ஸ்போர்ட் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்போர்ட் பேமெண்ட் கேக்குது. சரி எக்ஸ்போர்ட் PPTX as an editable source file, as a source file with animated effect. Paid membership. Then 3 people basic template. Okay. So the export பண்ணிட்டு then we need to add the link to it. Okay. நிறைய tools இருக்கு. இதெல்லாம் பெய்டுன்னு காமிக்குது. We have plenty of tools. அதை யூஸ் பண்ணி கூட நீங்க இதை பண்ணிக்கலாம். சரி இப்போ PPT நம்ம கையில் இருக்கு. Next what we can do is that we need to find the websites. So website அதே font போட்டு means prompt போட்டு எடுத்துக்கலாம். And we have SlideShare அப்படின்ற சைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? SlideShare is the most popular PPT PDF கானது. அதாவது நான் காலேஜ் படிக்கிற டைம்லயே இந்த SlideShare வந்து இருந்தது. அதில் நம்ம வந்து PPT டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
லாகின் ஆப்ஷனே காணும். ஒரே செகண்ட். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, புரியலைங்க. சொல்லுங்க. ஸோ இங்க வந்து நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. கண்டினியூ வித் இமெயில். இங்க வந்து வீல் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்ல போட முடியுமான்னு பார்க்கலாம். எடிட் அக்கௌண்ட் டைப் இருக்கு. ஓகே, we have already taken. எடுத்தாச்சு. So save. Now we'll upload. மேல அப்லோட் ஆப்ஷன் இருக்கு. அப்லோட் கொடுத்தீங்கன்னா இங்க செலக்ட் டாக்குமெண்ட்ஸ் டு அப்லோட் கிளிக் பண்ணுங்க. அண்ட் இந்த PPTX ரொம்ப பச்சை கலரா இருக்கு. ஆஃப் பேஜஸ். கொடுப்போம் நம்ம. அண்ட் ஓப்பன். இங்க வந்து உங்களோட டைட்டில் கொடுத்துருங்க. ஆஃப் பேஜ் SEO strategies. Description. Get to know the off-page SEO strategies in the most simplest way. Select category, education. Tag digital marketing, SEO, off-page இருக்கா, off-page இல்ல. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அந்த மாதிரி எந்தெந்த டேக் வந்து உங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு தென் கிவ் பப்ளிஷ். பப்ளிஷ். இப்போ இதை எடுத்துட்டு யூ கேன் இந்த லிங்க் இருக்கு இல்லையா, இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு உங்களோட லிங்க்டின் இதெல்லாம் நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இது அதுவே ஆயிடும். அதாவது ஆர்டிகல் சப்மிஷன் தான் மெயினா நீங்க போய் இண்டெக்ஸ் பண்ற மாதிரி. இது நீங்க அந்த சைட்டுக்குள்ள இருக்கும், எவனாவது கீவேர்டு போட்டு தேடணும்னா இது மேல வரும். ஓகே, இப்போ வந்து யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இப்போ இதுல வந்து கிளிக்கபிளா இருக்காது, ஆனா உள்ளதான் வந்து அந்த லிங்க் இருக்கும். ஓகே, ஆர்டிகல் சப்மிஷன் நீங்க கொண்டு வச்சாலாம் போவாது, அவன் உள்ளதான் வந்து லிங்க் இருக்கும், சர்ச் என்ஜின் இதெல்லாம் வரும். அண்ட் மோஸ்ட்லி இதுக்குள்ள வர்றவங்க தே வில் டவுன்லோட். ஸோ டவுன்லோட் பண்ணுவோம், உங்களுக்கு டிராஃபிக் உள்ள வந்து இந்த கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து மோர் டீடைல்ஸ்க்கு சொல்லி கடைசியில் கொடுத்துருப்போம், தே வில் கம் டு அவர் சைட். ஸோ இதுக்கு நம்மளோட அத்தாரிட்டி செக் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் 94.
அதுல இருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து அதை பிபிடி நீங்க மேக்ஸிமம் புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாம் போடுவீங்க, இமேஜ் ரெப்ரசன்டேஷன் எல்லாம் இருக்கும், அது பிரச்சனை இருக்கு. அப்படியே வந்து இன்னொரு ஆர்டிகிளா போடக்கூடாது, அவ்வளவுதான். அந்த இதே வந்து எனக்கு நீங்க இன்ஃபோகிராஃபிக் ஒரு ஆர்டிகிள் வந்து இன்ஃபோகிராஃபிக்கை கன்வெர்ட் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆட் பண்ண நல்லா இருக்கும். அதாவது நான் வந்து இன்ஃபோகிராஃபிக் சப்மிஷனுக்கு சொல்றேன். இதுல நீங்க இன்ஃபோகிராஃபிக் ஆட் பண்ணலாம். சொல்ல இன்ஃபோகிராஃபிக் சப்மிஷன் ஒரு ஆர்டிகிள் எடுத்துட்டு ChatGPT போட்டு எனக்கு இன்ஃபோகிராஃபிக்கை கொடுங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அது வந்து இன்ஃபோகிராஃபிக்கை போடணும், எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு கேன்வால நீங்க போட்டு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு இந்த சேம் பிபிடியை பிடிஎஃப் ஆகவும் நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். ஒரு இன்னொரு சப்மிஷன் சைட் பார்க்கலாம். ஃபார் ஷேர் பிடிஎஃப் ஹோஸ்ட் ஸ்லைட்ஸ் அப்லோட் ஃபைல். இங்க நம்மளோட பிடிஎஃப் ஆல்மோஸ்ட் எல்லா சைட்லயுமே பிடிஎஃப் பிபிடி ரெண்டுமே நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். டைட்டில் வந்து ஆஃப் பேஜ் SEO. இப்போ இதுல பாத்தீங்கன்னா அதுல பிடிஎஃப் செலக்ட் பண்ணோம், அதுல வந்து பிடிஎஃப் செலக்ட் பண்ணோம், கண்டென்ட் பாத்தீங்கன்னா சேம். அதனால லைட்டா மாத்திக்கிங்க. இப்பதான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அதே பிபிடில வந்து சேஞ்ச் தி கண்டென்ட் ஸ்லைட்லி அண்ட் கிவ் இட் as a PDF, அதுவே பண்ணி கொடுத்துரும். அது நீங்க அப்படியே போடுறதுனால இஷ்யூ ஆகும்னு கேட்டா அது இஷ்யூ ஆகாது. பட் ஃபார் சேஃபர் சைட் நம்ம ஒன்றும் தனியா டைப் பண்ண போறது கிடையாது. அப்படியே மாத்தி விட்டு நீங்க பண்ணிடலாம். From basic to advanced. I will select a category, education, public tag, off page, SEO, மாதிரி என்ன tag இருக்கு கொடுத்துட்டு then you publish. You're live on slides. Okay. So இவ்வளவுதான் வந்து உங்களோட PPT and PDF submission. So இதுல என்ன தேவைன்னா உங்களுக்கு content ரெடி பண்ணி வச்சுட்டு then you can keep on doing it. இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு SEO சப்மிஷன். இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேல்யூ உங்களுக்கு ஜாஸ்தியாகும். இது கொஞ்சம் வேலை இருக்குல்ல, ஆர்டிகல் சப்மிஷனோட உங்களுக்கு இதுல வேலை இருக்கும். ஹலோ சொல்லுங்க கௌசல்யா. ஏன் சரி, அப்ப யார்கிட்ட வந்து இது வாங்கிக்கோங்க, ரெக்கார்டிங் செஷன் வாங்கிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ன்றது வந்து நானும் ரொம்ப தேடி பார்த்துட்டேன். வந்து நமக்கு ஃப்ரீயா இருக்கவே இருக்காது, எல்லாமே பெய்டு. இப்போ நீங்க ஹிந்துலயோ இல்ல வந்து தினமலர்லயோ வந்து நீங்க ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணலாம். ப்ரெஸ் ரிலீஸுக்குன்னே நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அது இப்போ நம்ம வந்து புதுசா ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்றோம், இல்ல ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றோம்னா நம்ம ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ கோயம்புத்தூர்ல நம்ம பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம், இல்ல கொச்சின்ல புதுசா நம்ம ஓப்பன் பண்ணிருக்கோம்னா நம்மளோட அதே மாதிரி ஆர்டிகிள், நீங்க ஆர்டிகிள் சப்மிஷனுக்கு நீங்க என்ன பண்றீங்களோ அதே மாதிரி எனக்கு ப்ரெஸ் ரிலீஸ்க்கான ஒரு கண்டென்ட் வேணும்னு சொல்லி நீங்க கொடுத்து அவங்க சைட்ல போஸ்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஒரு பேக் லிங்க் உங்களுக்கு வரும். விடுதி இன்டர்வியூ ஓவரியா? எங்க ஆப்போசிட்ல
அட்டன் பண்ணு, செலக்ட் ஆனா யோசிப்போம். கனானிக்கல் டாகிங் என்ன? இல்ல அது ஞாபகம் வச்சிருக்கேன்னு. சரி, இப்போ இங்க வந்து this one kind of a website. இதுல வந்து submit a press release இருக்கும். என்ன போட்டிருக்கு? சென்ட் டு கூகுள் நியூஸ் எல்லாம் இருக்கும். ஃப்ரீ ஆன்லைனா உங்களுக்கு ஆல் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃப்ரீ லைவ் HTML லிங்க் இருக்கும். இங்கே HTML லிங்க் இருக்காது. ஓகே, நான் வந்து இது பை நவ் கொடுக்குறேன். இப்போ ஹெட்லைன் கொடுப்போம். நான் வந்து என்ன பண்றேன்னா இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நேரா போய் சாட் ஜிபிடியில் this is a press release site. I need content for all the fields for my new launch AI with digital marketing course at Explore IT Corp in Coimbatore branch. The launch date was 20th September. Okay. So நான் ப்ராடக்ட்டோட லான்ச்சுக்கு நான் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறேன். அதானே கொடுப்பீங்க ப்ரெஸ் ரிலீஸ்? பாஸ்ட் நடந்தது கொடுக்கலாம், ஃபியூச்சர் நடக்க போறதையும் கொடுக்கலாம், இன்னைக்கு நடந்ததையும் கொடுக்கலாம். இன்னைக்கு அதாவது நடந்துட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கலாம். ஹெட்லைன் வந்துருச்சா? A with digital marketing course launched at இருக்கு ஹெட்லைன். கீவன் ஹெட்லைன். நெக்ஸ்ட் வந்து சம்மரி. சம்மரி கொடுத்தாச்சு. பப்ளிஷ் டேட் நம்ம 25 கொடுத்தோம், 20th. இப்போ ரிலீஸ் பாடி நம்ம லிங்க் கொடுத்தாலும் அவ எடுத்து விட்டுருவான். இங்க லிங்க்ல தான் இருக்கு, அவ எடுத்து விட்டுருவான். இது சப்மிட் பண்ணும்போது பார்க்கலாம் லிங்க் உள்ள இருக்கா. ரிலீஸ் டேக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அதெல்லாம் நீங்க கொடுத்துலே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதெல்லாம் கான்டாக்ட் நேம் அதில் என்னோட நேம் நான் கொடுத்துட்டேன். அது என்னோட நேம் அட்ரஸ் நான் கொடுத்துட்டேன். அண்ட் கேப்சா G32KN7 ப்ரிவியூ ரிலீஸ். இப்படிதான் ப்ரிவியூ இருக்கும். ஓகே, and I'm going and publish. The submission reviewed. அவன் ரிவ்யூ பண்ணிட்டு அந்த 24 அந்த இது இருக்கு இல்லையா லிங்க், அதை எடுத்து விட்டுருவான். ஏன்னா பெய்டுனா தானே லிங்க் கொடுப்பான். ஸோ இது மாதிரி நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். இந்த பிஆரோட ப்ரெஸ் ரிலீஸோட எடுக்கணும்ட்டு எல்லாமே வந்து பெய்டு. ஸோ இது வந்து மேக்ஸிமம் இப்போ யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்படிதான் நீங்க ப்ரெஸ் ரிலீஸ்க்கு நீங்க பண்ணணும். இல்ல என்ன பண்றது, ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நீங்க கெஸ்ட் போஸ்டிங் ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் ரொம்ப ஹையா இருக்கும். சார் இப்போ இது பண்றதுனால நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. புரியல இது? இப்போ நிறைய பேர் யூஸ் பண்றது இல்ல. சரி பே பண்ணி யூஸ் பண்ணலாம்.
நீங்க பே பண்ணி பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப கெஸ்ட் போஸ்டிங்கும் வந்து சொல்லுவான் அதிகமா யூஸ் பண்றது இல்லைன்னா எஸ்சிஓ ஆட்கள் வந்து பேக்லிங்க் எடுக்கிறதுக்கு அதிகமா யூஸ் பண்றது இல்லைன்னு சொன்னேன். இப்போ ஹிந்துல நான் பே பண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிகல் நான் போஸ்ட் பண்ணா அவங்க 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்ட்டு நான் 1000 ரூபாய் கொடுத்து பேக்லிங்க் எடுக்கிறதுக்கு நான் வேற ஏதோ ஆர்டிகல் சப்மிஷன் பண்ணிட்டு போகலாம் நான் நினைப்பேன். ஆனா நான் 1000 ரூபாய் கொடுத்து நான் அதுல ஒரு ஆர்டிகல் போட்டு நான் எடுக்கிறேன்னா ஹிந்துக்கு எவ்வளவு யூசர்ஸ் வருவாங்க, வியூவர்ஸ் வருவாங்க இல்லையா? ஸோ எனக்கு அது மூலமா எனக்கு டிராஃபிக் வரும். என்னடா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னடா அப்படி பார்த்துட்டு நம்ம இதுக்கு வருவாங்க. ஒரு டூ ஃபாலோ லிங்க் கிடைக்கும், அவன அத்தாரிட்டி எல்லாமே கிடைக்கும். ஸோ இஃப் யூ ஹேவ் பட்ஜெட் யூ கேன் டூ இட். கெஸ்ட் போஸ்டிங்கும் இதே மாதிரி தான் வரும். ஒரு 30-40% சைட் தான் ஃப்ரீயா இருக்கும், 60% வந்து பெய்டா தான் இருக்கும். அதனால எஸ்சிஓல இருக்கிற ஆட்கள் இது யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன், மக்கள் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல. ஜென்ரேட் ஆகலாம், அத்தாரிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் சைட்ஸ் இல்லையா, இதுல நீங்க ஜாஸ்தி ஸ்பேம் இருக்காது. இப்போ ஹிந்து இல்ல தினமலர் அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு ஸ்பேம் பெருசா இருக்காது இல்லையா? ஆனா பிஆர் சைட்ஸ்னே நிறைய இருக்கு, ப்ரெஸ் ரிலீஸ் சைட்ஸ்னே யூ ஹேவ் நிறைய இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஏதோ ஃப்ரீயா கிடைச்சதுன்னா வெல் அண்ட் குட். புதுசா இவன ஆரம்பிச்சிருக்காங்க தென் இட்ஸ் ஓகே. ஸோ இப்படி இது வந்து ஆர்டிகல் சப்மிஷனுக்கு இதுக்கும் தேர்ஸ் அ டிஃபரன்ஸ். இது வந்து ஒரு லான்ச் பத்தி அந்த மாதிரி ஏதாவது நீங்க இவ்வளவுதான் இருக்கும் உங்களோட கண்டென்ட். இந்த கண்டென்ட்டுக்குள்ள ஒரு லிங்க் அப்படிதான் நீங்க எடுக்கணும். நீங்க ப்ரெஸ் ரிலீஸ் சைட்ஸ்னு ஃபுல்லா சர்ச் பண்ணி ஒரு 5 சைட் கிடைச்சதுன்னா சூப்பர், எவங்கிட்டே இருக்காது. ஸோ இஃப் யூ டு அண்ட் ரிசர்ச் அண்ட் ஃபைண்ட் இட் வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட் வந்து இதுவுமே யாரும் பண்ண மாட்டாங்க, இதுலயே போல ஹேரோன்னு சொல்லுவோம். ஓகே, ஹேரோனா HARO, ஹேரோனா ஹெல்ப் எ ரிப்போர்ட்டர் அவுட். ஓகேவா? ஹெல்ப் எ ரிப்போர்ட்டர் அவுட்னா இப்ப நான் இதுல வந்து ரெஜிஸ்டர் பண்றேன். இதுல ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து அவங்க நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதும். ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல, அதை பத்தி அவங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுல வந்து இதுல ஜேர்னலிஸ்ட் இருக்கும், சப்மிட் எக்வைரி அப்படின்னு இருக்கும். சரியா? நம்ம வந்து இதுல சப்ஸ்கிரைப் பண்ணி ஒன்றும் இல்லை, இதுல இமெயில் வச்சு நீங்க சைன் அப் பண்ணணும். அப்ப ஜேர்னலிஸ்ட் சொல்லுவாங்க, எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தின ஒரு ஆர்டிக்கல் எழுதணும் எனக்கு போஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு இதுல போஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு இந்த மாதிரி மெயில் வரும், ஹேரோ குவரிஸ் ஃபார் செப்டம்பர் 19. ஸோ கிஃப்ட் பேக் அண்ட் கிஃப்ட் கைட்ஸ் அதை பத்தின ஆர்டிக்கல் வேணும், ஹெல்த் அண்ட் ஃபார்மா, லைஃப் ஸ்டைல் அண்ட் என்டர்டைன்மெண்ட், ஜென்ரல், இந்த மாதிரி நிறைய டைட்டில் வரும் ஒரு நாளைக்கு. இதுல உங்களுக்கு ஏதோ சூட்டபிளான ஏதோ டைட்டில் இருக்கான்னு நீங்க பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிராவல் எடுக்கிறேன், இதை நான் கிளிக் பண்றேன்னா என்ன குவரி, ஐ எம் லுக்கிங் ஃபார் லக்ஸரி ஆன்லைன் ஐட்னரி டிராவல் ஸ்டோரி, ப்ளீஸ் இன்க்ளூட் எனி யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ் அண்ட் அது மாதிரி ஃபுல்லா எனக்கு ஆர்டிக்கல் வேணும். ஃபாலோஅப்ஸ் தேவையில்லை, இதுமே நானே வந்து உங்களை கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு இருக்கும். ஓகே, இதுதான் இமெயில். இமெயில்னா அவங்களுக்கு டைரக்டா நீங்க பேச முடியாது, இது மூலமா தான் நீங்க பேசணும், ஆரோ மூலமா தான் நீங்க ரிப்ளை பண்ணணும். ஸோ அந்த ஆர்டிகல் நீங்க அதுக்கு ஸ்டோரி எழுத முடியும், உங்களால் ஆர்டிகல் எழுத முடியும்னா நீங்க ரிப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து யூல் டாக், எனக்கு வந்து ஒரு டூ ஃபாலோ லிங்க் வேணும்னு சொல்லி ஓகே. அதனால ஹேரோல போய் நீங்க ஜஸ்ட் உங்க மெயில் ஐடி சப்மிட் பண்ணா போதும், டெய்லி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டாபிக்ஸ் வரும். எந்த டாபிக் வந்து நீங்க கண்டென்ட் எழுத முடியுமோ அதை கிளிக் பண்ணி கண்டென்ட். ஓகே, ஸோ இதுவும் பெருசா எஸ்சிஓல இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது டெய்லி ஒருத்தரை ஃபாலோ பண்ணணும், பார்க்கணும், அதுக்கு தனியாக எழுதணும். ஏன்னா அவன் ஜேர்னலிஸ்ட், அப்படியே கண்டென்ட்லாம் செட்டே ஆகாது. ஸோ அவன் என்ன கேட்குறவங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எழுதுங்கலாம் தான் சொல்றான். ஸோ அந்த மாதிரி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் லாஸ் வேகாஸ்ல இந்த ஹோட்டலில் தங்கினா நம்ம ப்ரூஃப் காமிக்கணும்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து இருக்கிற மாதிரிலாம் ப்ரூஃப். ஆமா, ஹேர் வந்து அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்க எல்லாருக்கும் கொடுக்கும். அது எனக்கு ஏதாவது டாபிக் சூட்டபிள்னா நம்ம கெஸ்ட் போஸ்டிங்க்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட் பண்ணி அவன் பார்த்துட்டு ஓகே இந்த டைட்டில் நல்லா இருக்குது அப்படின்னு அவன் திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணி தென் யூ கேன் டு இட். இட்ஸ் a kind of a guest posting.
the final one for ஆஃப் பேஜ் SEO வந்து இப்போ நீங்க இதெல்லாம் பண்ணீங்க காம்படிட்டர் அனாலிசிஸ் எங்க பண்ணோம்னா அதுக்கு அந்த லாகின் இருக்கு. சரி, ஸோ இதுல யூ கோ டு SEMrush. SEOல இங்க லிங்க் பில்டிங் இருக்கா? ஸோ பேக்லிங்க் ஆடிட் கொடுங்க. பேக்லிங்க் ஆடிட் கொடுத்துட்டு ஐ எம் கிவிங் www.q3technologies.in. Start backlink audit. நல்லாதான் இருக்கு. Backlink overview. இங்க ரெஃபரிங் டொமைன் என்னது? What do you mean by referring domain? ரெஃபரிங் டொமைன்னா அவங்க பேக்லிங்க் எடுத்த வெப்சைட்ஸ், அதான் ரெஃபரிங் டொமைன். அவங்க 12,600 பேக்லிங்க் எடுத்திருக்காங்க 790 வெப்சைட்ல இருந்து. ஓகே, இந்த 12,640ல நோ ஃபாலோ வந்து 8,700, டூ ஃபாலோ வந்து மிச்சம் இருக்கும் 4,000 இருக்கும். கரெக்டா? ஸோ ரெஃபரிங் டொமைன் இந்த 12,000 சில்லற வந்து இந்த 790ல இருந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஓகே, டொமைன் அத்தாரிட்டி 19 இருக்கு. Now we need to see from where all they have taken. நீங்க மேல நீங்க ஃபாலோவா நோ ஃபாலோவா அப்படின்றதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஃபாலோ எடுக்கிறேன். ஃபாலோ எடுத்துட்டு இங்க குரூப் ஐட்டம்ஸ் டேகிங்னு சொல்லி ஏதோ ஒரு இதில் எடுத்திருக்காங்க. இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்ன சைட் தெரியுதா? டிகோ. இமேஜ் சப்மிஷன் தானே? சோஷியல் புக் மார்க் நம்ம ஆல்ரெடி இதில் எடுத்திருக்கோம். ஸோ அவங்க அந்த பேஜ்ல எடுத்திருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து ரீபிராண்ட்னு சொல்லி ஏதோ ஒன்று எடுத்திருக்காங்க. ஹலோ ஹலோ எனக்கு ஒரு கேக்குறதுங்க? இல்ல இது வேணாம். ஹலோ இது என்ன ஆமா ஆமா ஆமாங்க. வாங்க வாங்க. சரி, நீங்க வந்து பாத்துறீங்களா? என்ன கேள்வி கேட்கணும்? இதை ஏற்கனவே 4 நாளா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ரீபிராண்ட் அப்படின்ற இதுல இருந்து எடுத்திருக்காங்க. பேஜுக்கு தான் போகுது. ஒன் செகண்ட். ஊபர் சஜஸ்ட்ல நல்லா வரும். சரி, ஊபர் சஜஸ்ட் செம்ரஷ்ல வந்து ரொம்ப நல்லாவே வரும். ஏன் சொல்ல வேண்டியதானுங்க? ரீபிராண்ட்லி என்ன பிரச்சனை இல்ல. Brandly got it. சரி, இது மட்டும் நாளைக்கு எடுத்துக்கலாம். இந்த செம்ரஷ் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நாளைக்கு இந்த டாபிக் முடிச்சோன்னா இதோட ஆஃப் பேஜ் எஸ்இஓ வில் பி டன். ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஸ்டார்டிங் சர்ச் கன்சோல். உங்களுக்கு முடியல? இல்ல. ஸோ நாளைக்கு வந்து நம்ம சர்ச் கன்சோல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. சர்ச் கன்சோல் முடியாம எல்லா வேலையும் செஞ்சாச்சு. செஷன் முன்னாடி உங்ககிட்ட பேசி இந்த செக் பண்ணலாம். அந்த சர்ச் கன்சோல்ல வேலை முடிஞ்சாச்சு. இஷ்யூவாக தான் இருக்கு. சரி, இப்போ அது பிபிடி இது பிடிஎஃப் இது சப்மிஷன் பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் டெஸ்ட் எழுதிக்கோங்க. நீ எழுது, அதுக்கப்புறம் நீ இன்டர்வியூ போனோமா வேணாமான்னு நான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு பார்த்து எழுதாத, என்ன தெரியுமோ அது மட்டும் இல்லை. நீங்க என்ன என்கிட்ட ப்ரூவ் பண்ணி ஒன்றும் பண்றது இல்லை. ஓகே ஆஷா, நாளைக்கு நீங்க 10 o'clock கனெக்ட் பண்ணிருங்க. ஓகே சார், ஷூர். அசஸ்மெண்ட் போகுதா சார்? ஹலோ ஆஷா கேட்க மாட்டேங்குது. சார், எனக்கு நான் பேசுறேன் கேட்கல. ஹலோ சரி, எனக்கு கேட்க மாட்டேங்குது. நான் ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் ஒரு லிங்க் அனுப்புறேன். ஓகே. ஒரு அசஸ்மெண்ட் இது. அது மட்டும் நீங்க எனக்கு எழுதி ஒரு போட்டோ மட்டும் எடுத்து அனுப்புங்க. சரிங்களா? ஓகே சார். நீங்க ஏதோ பேசுறீங்கன்னு தெரியுது. ஆனா சரிங்க, நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்களா? நீங்க இப்ப இந்த மீட்டை லீவ் பண்ணிக்கோங்க. அசஸ்மெண்ட்டா? சொல்லவே இல்லை.